சொன்னேன் இல்லையா, அதனால் போயிட்டு கொஞ்சம் தலையெல்லாம் வந்து பிரிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். நான் வைக்கல, என் ஹஸ்பண்ட் தான் வந்து பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. இது வந்து நமக்கு தெரியுமே தைல இலை. இந்த போட்டு வேது பிடிச்சாலே நம்ம உள்ளே இருக்க சளியெல்லாம் வெளில வந்துடும். தைலம், இது பேர் வந்து இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நொச்சி நோனா தைல இலெல்லாம் பிரிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போட்டு வேது பிடி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எது இதில் நொச்சி நோனாலாம் எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த 3 தலை மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேங்களா, தலைவலிலாம் வந்து குறைஞ்சிருமே. இது இருக்குது. நான் இது வந்து செப்ரேட் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். இந்த தைல இலை வந்து இதை போட்டு நம்ம வந்து உடம்பு குளித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்புல இருக்க பெயின்லாம் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும், அது தெரியும். இந்த நொச்சி நோனான்றோம் இல்லையா, இது வந்து நல்லா சளிலாம் நமக்கு உள்ளே இருக்க சளி எல்லாமே வெளியில் வந்து கொண்டு வந்துடும். இது போட்டு எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் வந்து வேது பிடிக்க போகிறேன். ஏன்னா பயங்கரமாக ஹெட் பெயின் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணலாம், வேது மாத்திரை தைலம் இதெல்லாமே சேர்த்து போடலான்னு இருக்கேன். எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து நொச்சி நொன்னா அப்படி சொல்லுவோம் அந்த தலை. இது வந்து தைலத்தாள். சரி, இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேது பிடிக்க போகிறோம். உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக சளி இருக்கும்போது இதை மாதிரி தலையெல்லாம் போட்டு வேது பிடிச்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இது கூட நான் வந்து இப்போது மாத்திரை, அதாவது வேது பிடிக்கிற மாத்திரை ரவுண்டு தைலமும் போட்டு வேது பிடிக்க போகிறேன். இதை நான் கொதிச்சொன்னே காட்டுறேன். இப்போ நான் இந்த தைலம் எல்லாம் பிச்சு வச்சேன் பார்த்திங்களா, இதுலேருந்தே செமையான ஒரு ஸ்மெல் வருதுங்க. சூப்பரான ஒரு வாசனை வந்து இப்படி இந்த தைல வாசனை வந்து இப்போவே நமக்கு வந்துடுமே. ஸோ தண்ணியில் போய் நல்லா கொதிக்க வச்சு காட்டுறேன். எல்லாத்தையுமே இந்தமாரி தண்ணி முழு போட்டு இது வந்து வேதி பிடிக்கிற மாத்திரை. ஸோ அதையுமே நான் இதுக்குள்ளார வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த தைலம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான தைலமாக இருக்குது. நல்லாவே உடம்பு வலி கை கால் வலியில் நல்லாவே கேட்குது. ஸோ இதையுமே நான் வந்து ரவுண்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த தைலத்தையுமே இதில் ரவுண்டு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. தைலத்தையுமே போட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா தட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுன்னு நம்ம வேத பிடிக்கலாம். ஆவி பறக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக நான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்குது. இன்னும் இந்த பாருங்க, இந்த சைடாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ரவுண்டு கொதிச்சோடனே நான் ஆவி பிடிச்சிடுவேன். ஜுரத்துக்கு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கொரோனா பீரியட்லாம் எல்லாரும் வந்து ஆவி வந்து பிடிச்சிருப்போம். ஸோ அதுமாரி இந்த தட்டி நல்லா வந்து ஆவி பிடிச்சேன். ரொம்ப ஹெவி ஜுரமாக இருக்குது, சளியாக இருக்குன்றவங்களாம் ஆவி பிடிச்சிங்கன்னா சரியாக போயிடுது. ஆனால் அடிக்கடியும் நம்ம ஃபேஸில் வந்து ஆவி வந்து பிடிக்கக்கூடாது. ஸோ ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து ஆவி வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து அந்த மூஞ்சில் அந்த நீர் கோத்துன்னு வருது, அந்த தண்ணி எல்லாமே நல்லா சொட்டாகி வெளில வந்து டாக்டர்கிட்டையும் ஒரு சில நைட் வந்து போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரு 3 or 4 டேஸ்க்கு மேலே ஜுரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்றதுனால டாக்டர்கிட்டையும் போய் மாத்திரை மருந்து இதெல்லாம் வாங்கி வந்துட்டேன். 2 இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு டேப்லெட்ஸ்லாம் வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. பாய், டேக்கர். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன்.